ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல குறி சொல்லி உன் வாழ்க்கையில நடக்க போற விஷயங்களை எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா வாக்கு சொல்ல வந்தேன். நான் சொன்னதை கேட்டு முடிச்ச 1 மணி நேரத்தில் நிச்சயமாக நீ நினைத்த விஷயம் நல்லபடியா நடந்து முடியும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் இப்போது எப்படி என்னுடைய பதிவை உன்னை கேட்க வச்சேனோ அதே போலவே நீ எதிர்பாராத நேரத்திலேயே உன் விருப்பங்களையும் நிறைவேற்றி நீயும் உன்னுடைய குடும்பமும் மனம் குளிரும்படியாக எல்லா விஷயங்களையும் செஞ்சு தரப்போறேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்ட விஷயத்தையும் வெற்றிகரமாக முடித்து கொடுக்க தயாராகத்தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன செஞ்சாலும் அதை முழு மனதோடு முழு மகிழ்ச்சியோடு அதற்கான முயற்சிகளை செய். நடப்பதெல்லாம் நன்மையாக முடியும்படியும் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும்படியும் இந்த வராகியம்மா உனக்கு துணை செய்வேன் என் செல்லமே. உன் கர்ம வினையின்படி உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில நீ எத்தனையோ உறவுகளை சந்திக்கிறாய். தினமும் பேருந்து பயணத்தில் எத்தனையோ முகங்களை பார்ப்பதும் கீழ் இறங்குவதும் போல உன்னுடைய வாழ்க்கை பயணத்திலையும் நிறைய பேரை சந்திப்பதாகவும் விட்டு விலகுவதாகவும் இருக்கிறது தானே. உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில உன்னை சுற்றி இருக்கும் சில நெருங்கிய உறவுகளை கையாளுவது, அவர்களிடம் பேசுவதும் பழகுவதும் அவர்களை சமாளிப்பதும் உனக்கு கடினமாக தான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். என்ன செய்யறது? நீ பொதுநலமா எல்லாருக்கும் நல்லது நினைச்சாலும் அவங்க அவ்வப்போது சுயநலமாக பேசுவதும் நடந்து கொள்வதும் உனக்கு மன வருத்தத்தை கொடுக்கிறது என்பது எனக்கு தெரியும். நல்லவங்க போல பேசுறாங்க, திடீர்னு சுயநலத்தோட உன்னை திட்டி குறை சொல்லி பேசுறாங்க. என் அன்பு பிள்ளையே, இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இப்படிதான் என்பதை மறந்து விட வேண்டாம். நீ நினைப்பது போல இங்கு எதுவுமே சுலபம் கிடையாது என் செல்லமே. உன்னுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போலதான் நீ எப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கணும், யாரெல்லாம் விட்டு விலகணும்னு எழுதி வச்சது போலதான் உன் வாழ்க்கையில இப்போது நீ பல பேரை சந்தித்து கொண்டிருக்கிறாய். இறை சிந்தனையோடும் நான் உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாலே உன்னுடைய எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை பாதுகாத்து இறுதி வரைக்கும் உன் வாழ்வை நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செஞ்சிடுவேன். உன்னுடைய மனக்குறை என்ன, உன்னுடைய வருத்தம் என்ன, உன்னுடைய வேண்டுதல் என்ன என்பதை நீ என்னிடம் சொல்லிவிட்டு நிம்மதியா இரு. அதுக்கு பிறகு அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இந்த ஜென்மத்துல இதுவரைக்கும் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல, மனசறிஞ்சு யாரையும் ஏமாத்தவோ துரோகம் செய்யவோ இல்லை. ஆனா உன்னுடைய முன்ஜென்மங்கள்ல நீ செஞ்சது என்னன்னு எனக்கு தானே தெரியும். அந்த பாவங்கள் தான் இப்போது உன்னை வாட்டி விதைக்குது. ஆனா அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்துவதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். எந்த விஷயமா இருந்தாலும் அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருந்தினா உன் மன அமைதி தானே கெடும். முதல்ல எதா இருந்தாலும் என்னால சமாளிக்க முடியும், சிறப்பா செய்ய முடியும்னு தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஆளாக இரு. உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்கான வேலைகளை இந்த வராகி தாய் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்லமே. உனக்கு பிடிக்காத விஷயம் எங்கேயாவது நடந்தா, உனக்கு பிடிக்காததை யாராவது சொன்னாலோ செய்தாலோ அந்த 1 நிமிடம் இந்த வராகி அம்மா என்ன நினைச்சு வராகி தாயேன்னு என் நாமத்தை சொன்னால் போதும். நான் உன் நினப்புல வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் செல்லமே. எந்த விஷயத்தையும் நினைச்சு நீ கஷ்டப்படும்படி உனக்கு துன்பத்தையோ துயரத்தையோ பிரச்சனைகளையோ நான் கொடுக்க மாட்டேன். இப்போது கடன் கடன்னு உனக்கு பண பிரச்சனையா இருக்குது, அதனால நீ திண்டாடிக்கிட்டு இருக்க, நிம்மதி இழந்து தவிக்கிறாய், யோசனை செய்து குழம்புகிறாய் என எல்லாம் எனக்கு தெரியும். எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட. இப்போ கொஞ்சம் எப்படியாவது சமாளிச்சு ஏதாவது ஒரு 4 பேருக்கு அன்னதானம் செய். வாரத்துல 1 நாளாவது ஒருத்தருக்காவது உன்னால முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணாலும் போதும். உன் பிரச்சனைகளிலிருந்து உனக்கு விடுதலை நிச்சயமாக கிடைக்குமே செல்லமே. யாராவது ஒருவர் இல்லாதப்பட்டவர்களும் எளியவர்களும் ஏழைகளும் கஷ்டப்படுபவர்களும் மனமாற உனக்கு நல்லது மனசுல அவங்க சொன்னாலே உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தானாக வரும். யாராவது ஒருவரின் மனம் குளிரும்படி அவங்களுக்கு நீ நல்லது செஞ்சுதான் பாரு, அது உனக்கு மன நிம்மதியையும் கொடுக்கும், உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழ்வதற்கான வழிகளையும் நிச்சயமாக காட்டும். உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாறணும்னு என்னிடம் வந்து கேட்டாய் அல்லவா. இந்த வராகி அம்மாவை நம்பி வந்த பிறகு இனிமே நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ நினைச்சபடி நிச்சயமா எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கிறேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. நீ என்னுடைய ஆலயத்திற்கு என்னை தேடி வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே நடக்க போறது மட்டும் பாரு. நான் உனக்கு கொடுத்த இந்த வாக்குப்படி உனக்கு நல்ல குறி சொல்ல வந்த நானே உன் வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயத்தையெல்லாம் நடத்தி முடிச்சிடுவேன். இப்போது
நீ புதியதொரு வாழ்க்கையை புத்துணர்ச்சியோடு வாழ்வதற்கான நேரம். உனக்காகவே உன் வாழ்க்கைய நீ ஆசைப்பட்டது போலவே நான் உருவாக்க போறேன். நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் அடைவதற்காக உனக்கு வழிகாட்டலாய் இருந்து உன்னை வழிநடத்தி செல்பவனாகவும் இந்த வராகி தாய் நானே இருப்பேன் என் செல்லமே. இனி உன்னுடைய வாழ்க்கை பாதையில் தடைகளோ தடங்கல்களோ வராமல் நீ உனக்கான வெற்றியை பெறும்படி செய்ய நான் தயாராகிட்டேன். நீ தயங்காமல் முன்னேறிப்போ. உன்னுடைய துயரங்களை நினைச்சு நீ கவலைப்படாத. நீ ஏற்கனவே தோத்துட்டோன்னு நினைச்சு நீயாகவே வருந்தி கொண்டு வாழ வேண்டாம். இப்போது நடப்பதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே மாயைதான். கூடிய சீக்கிரமே நீ எல்லாத்திலும் வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு விரைவாக உன்னை தேடி வரும். இனி உன் வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் என் செல்லமே. நீ இழந்த பொருளாதாரம் மீண்டும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்றேன். கொஞ்சம் பொறுமையா இரு. நீ உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது தவறா செஞ்சிட்டினா அப்புறம் மீண்டும் பெரிய கஷ்டத்திலும் சிக்கலிலும் மாட்டிக்கொள்வாய். இருப்பதையும் இழந்து விடுவாய். அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா இரு. நான் உனக்கு செஞ்சு தர்றேன்னு சொல்றேன். இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்த நீ இப்போது நல்லது நடக்கும் நேரத்தில் மனதளவில் சோம்பலாகி சோர்ந்து போயிடக்கூடாது. உனக்கு என்ன மனக்குழப்பம் இருக்கு, மனக்கவலைகள் இருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதற்கான தீர்வை தானே தேடுகிறாய். அந்த தீர்வை இந்த வராகியம்மா நானே உனக்கு தருவேன். நீ என்னை சரணடைந்த பிறகு இனி எந்த விஷயத்திற்காகவும் கவலை கொள்ளக்கூடாது என் செல்லமே. என்னை சரணடைந்த உன்னை நானே என் பொறுப்புல ஏத்துக்கிட்டேன். உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான வாழ்வில் நீ வெற்றி பெறும்படி உனக்கு துணையா நான் வந்து நிற்பேன். நீ யார் என்பதை எல்லாருக்கும் நான் புரிய வைப்பேன். சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில ஒரு குழப்பமுமே இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா வாழ்வதற்கு உண்டான வேலைகளை நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. உனக்கு யார் உதவினாலும் அவர்களுக்கு நன்றி செலுத்த மறக்க வேண்டாம். உன் ஆயுள் உள்ள வரைக்கும், உன் காலம் உள்ள வரைக்கும் உனக்கு உதவி செய்தவர்களை நீ மறக்க கூடாது. அதே போல யார் உன்னை நேசிக்கிறார்களோ அவர்களை எக்காரணத்திற்காகவும் நீ வெறுக்கவும் கூடாது என் செல்லமே. ஏன்னா இந்த உலகத்துல இப்பெல்லாம் யாரும் யாரையும் அவ்வளவு சுலபமாக அவ்வளவு எந்த சுயநலமும் இல்லாமல் நேசிப்பது கிடையாது. அதையும் தாண்டி உன்னை யாராவது நேசிக்கிறாங்க, அவங்க உன்னை பெத்தவங்களோ அல்லது நட்போ அல்லது உன்னுடைய உடன்பிறப்போ யாராக இருந்தாலும் உன்னை நேசிக்கும் மனிதர்களை ஒருபோதும் வெறுத்து விடாதே. உன்னை நம்புபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களது நம்பிக்கைக்கு நீ ஏமாற்றத்தை கொடுத்து விடாமல், அவர்களுக்கு துரோகத்தை செய்து விடாமல் நியாயமான நேர்மையான பிள்ளையாக இரு. உன்னை நம்பும் யாரையும் ஒருபோதும் ஏமாற்றி விடாதே என் செல்லமே. உன்னுடைய கண்கள் எப்படி இருக்குதோ அதே போல்தானே இந்த உலகம் உனக்கு தெரியும். உன்னுடைய கண்கள் சரியா இருந்தா இந்த உலகத்துல பார்க்குற மனிதர்களும் நல்லவர்களாக இருப்பாங்க. இந்த உலகத்தையும் உனக்கு பிடிக்கும். அதே போலதான் உன்னுடைய நாக்கு. நீ அளவா பேசுற, அன்பா பேசுற, ஆதரவா பேசுறினா இந்த உலகத்துக்கே உன்னை பிடிக்கும். எல்லாமே நீ செய்யக்கூடிய செயல்களிலும், நீ பேசக்கூடிய பேச்சுகளிலும், நீ பார்க்கக்கூடிய பார்வையிலும் தான் இருக்கிறது. நீ எப்படிப்பட்ட ஆளோ அப்படித்தானே இந்த உலகம் உனக்கு தெரிய வரும். எப்போதும் எல்லாரிடமும் நல்ல வார்த்தைகளை பேசு. எல்லாருக்கும் நல்லதையே செய். இனி உன் வாழ்க்கையில நடக்கும் அனைத்தையும் நான் நல்லதாக நடத்தி கொடுப்பேன். நான் சொல்லக்கூடிய இந்த குறி நிச்சயமாய் உன் வாழ்வில் பலித்தே தீரும். ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நீ காத்துக்கிட்டு இருக்குது எனக்கு தெரியும். அது நடக்குமா நடக்காதான்ற குழப்பத்தில் தானே இருக்கிறாய். அதை கண்டிப்பாக இந்த வராகி தாய் நானே உன் வாழ்வில் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன்.